அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் கணக்கின் அடிப்படையில் இருக்கக்கூடியதுங்க. இது இந்த ஸ்ட்ரைக்னால எனி ஸ்ட்ரைக்கில் நம்மளால கொடுக்க முடியும். இந்த வீடியோனுடைய நோக்கமே உங்களுடைய சிந்திக்கிறதுக்காக மட்டும்தாங்க. யாரோ கொடுக்குறாங்கன்றதெல்லாம் என்னைக்குமே யூடியூப்ல சொல்றதை நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான். அதை சார்ந்து படிங்க. ஏன் எல்லாரும் மார்க்கெட்டுக்கு சொல்லும் பொழுது இவர் வித்தியாசமா எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சிந்திங்க. அதை சார்ந்து போய் படிங்க. உங்க சிந்தனையை சிந்தித்து செயல்பட்டதான் எதுவுமே சரியா இருக்கும். அதே போல நம்ம கொடுக்குற வேல்யூவும் அங்க நடக்குதா, அப்ப சரியா இருக்கா, அப்பதான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இல்லைன்னாலும் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுவும் தப்பு தானே. அப்போ எல்லாரையும் போல ஒன்னா இருக்கலாம் இல்லையா? கரெக்டா? அப்போ அதற்கு அதை போல சிந்திச்சு செயல்படுங்க. இப்போ நம்ம இது மேக்ஸ் படிக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு இப்ப காலையில 8 மணி அது போட்டோம் வீடியோ. 23,200 காலு 88 ரூபாய்க்கு மேல சஸ்டைன் ஆனா நிஃப்டி அப் சைடுன்னு சொல்றோம். 88 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைடுன்னு சொல்றோம். இது 88 ரூபாய்க்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்னு ஏதோ ஒரு லைனை போட்டு அதை சொல்றதா கிடையாது. அதுவும் மேக்ஸ் அடிப்படையில தான் கண்டுபிடிக்கணும். அது மேல இருக்கா கீழே இருக்கான்றது. ஏன்னா சும்மாவே இருக்கும், ட்ராப் பண்ணுவாங்க நம்மள. அங்க இருந்து இங்க மேல இருக்கும், ஒரே இதுல விடுவோம். சும்மாவே இருக்கும், கீழே ஒரே இதுல தூக்கிடுவோம். ஏன் அப்படிங்கறதெல்லாம் விடை கண்டுபிடிங்க, பிராக்டிஸ் பண்ணி. அதே போல ஒரு ஸ்ட்ரைக் இங்க இருக்குதுன்னா இதுக்கு மேல போகுதுன்னா ஒரு இடத்துல போயிட்டு எய்தர் அங்கிருந்து திரும்பணும் ஆரப்பா ரிவர்ஸ் ஆகியே ஆகணுங்க. ரூலுங்க அது. கீழே இருந்து இறங்குதுன்னா கீழே இருந்து திரும்பணும் ஆர் டவுன் ஆகணும். அப்போ ரிவர்சல் அந்த இடத்துல நடந்தே ஆகணும் ஒரு ஸ்ட்ரைக். அப்ப அது ஏன் உரிய நம்ம சொல்றோம், அந்த கேள்விக்கு என்ன விடையை தேடுங்க. அதே போல ஒரு ஸ்ட்ரைக் இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் கொடுக்கறது எங்கேயோ இருக்கிற ஓடிஎம் வெளியில எங்கேயோ இருக்கிற ஸ்ட்ரைக்கை கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரைக்ல இந்த விலை கொடுக்குறாரு ஏன்? அப்போ ஆப்போசிட்ல இந்த ஸ்ட்ரைக்கை கொடுக்குறாருன்னா இந்த பிரீமியம் மார்க்கெட்டே ஏறுது அப்படின்னாலும் இந்த பிரீமியம் என்ன ஆகும், கீழே ஏறலாம். இது கீழே இருக்கிற வரைக்கும். அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? பிரீமியத்துல டைம் வேல்யூன்னு இருக்கு. ஆனா நமக்கு அதெல்லாம் இதெல்லாம் நம்ம மேக்ஸ்ல அடிச்சு உடைச்சிட்டோம். டைம் அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ இதை சார்ந்து பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய எல்லாம் கிளாஸ்க்கு வந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே நான் வாட்ஸ்அப்ல பேக்கப் எடுக்கும் பொழுது நிறைய பேருக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு சிலர்லாம் மெசேஜ் பண்ணி சார் எனக்கு வீடியோ வர்றதில்ல, நீங்க போடுற அப்டேட் எதுவும் எனக்கு வரல அப்படின்றீங்க. அந்த மாதிரி நான் தினமும் வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ப்ராட்காஸ்ட் சேனல்ல வந்துகிட்டு தான் இருக்கு. யாருக்காவது வரல அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணி அந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு டீட்டெயில் ஆட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.